மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் தமிழகத்தில் உள்ள பலதரப்பு மக்களுக்கான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டே வருகிறார். குறிப்பாக பருவமழை காலங்களில் வேலைவாய்ப்பை இழக்கும் முப்பள தொழிலாளர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு திராவிட நாயகனின் திராவிட மாடல் ஆட்சி 2021ஆம் ஆண்டு அமைந்த பிறகு 14/12/2021 அன்று ஒரு அரசாணை வெளியிடப்பட்டு அன்று முதல் உடலுறுப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு மற்றும் நல வாரியம் மூலம் 2021-22 நிதியாண்டு முதல் உப்பள தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 5000 வீதம் நிவாரண நிதி வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை மொத்தமாக 49,173 தொழிலாளர்கள் குடும்பங்கள் பயனடைந்துள்ளன. இதன் மூலம் இதற்காக ஏறத்தாழ 25 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2021-22க்கு முன்பு இந்த திட்டமே இல்லை. அப்படி இந்த மாதிரி ஒரு ரொம்ப சின்ன குரூப் ஆஃப் பீப்புள், அதனால் இவங்களை ஏன் கவனிக்கணும் என்று விட்டுவிட்டார்களா என்னன்னு தெரியல. ஆனால் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி மலர்ந்தவுடன் அவர்களையும் நிச்சயமாக அவர்களுக்கும் நிவாரணத் தொகை, இந்த மழைக்கால நிவாரணத் தொகை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் முதல் ஆண்டு 6472 பயனாளிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் 5000 வழங்கப்பட்டது. இதற்காக 3 கோடி ரூபாய் ஏறத்தாழ ஒதுக்கப்பட்டது. சென்ற ஆண்டு அந்த எண்ணிக்கை 11,329ஆக இருந்தது. ஏறத்தாழ 5,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த ஆண்டு புதிதாக 233 நபர்கள் அதில் மேலும் இணைக்கப்பட்டு மொத்தமாக 16,562 நபர்களுக்கு 5000 வீதம் 8,28,00,000 ரூபாய் நிதியை வழங்கியிருக்கிறார் மாண்புமிகு திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதில் இதுவரை இல்லாத அளவிற்கு டிஎன்எஸ்சி தமிழ்நாடு உப்பு நிறுவனத்தின் என்எம்ஆர் நான் மஸ்டர் ரோலில் இருக்கும் ஏறத்தாழ ஒரு 600 நபர்கள் அவர்களும் இதில் அவங்க இஎஸ்ஐ எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த இணைப்பு செய்யாமல் இருந்தது. அதனால் சமீபத்தில் நமது மாண்புமிகு முதலமைச்சரிடம் இதை கலந்து ஆலோசித்து அவர்களுக்கும் நம்ம தமிழ்நாடு டிரான்ஸ்பால்ட் மூலியமாக அந்த நிதி வழங்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டு இன்று முதல் அவர்கள் 600 பேருக்கும் அந்த டிரான்ஸ்பால்ட் கார்பரேஷனில் இருக்கிற இந்த 600 பேருக்கும் இன்று 5000 ரூபாய் நிச்சயமாக விடுவிக்கப்படும் என்ற அந்த நல்ல செய்தியை தங்கள் வாயிலாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்.